இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. பல பேருக்கு மானியத்தில் இந்த சோலார் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு வலியுறுத்திக்கிட்டே இருந்தீங்க. அதை இன்றைக்கி கவர்மெண்ட்டும் அதை செவிசாச்சிருக்காங்கன்ற நான் நம்புகிறேன். சாமானியனுடைய வேண்டுகோளாக இருந்தாலும் அது கரெக்டாக ஏற்புடையதாக இருந்தால் அது ஒரு அரசாங்கம் நிறைவேற்றோன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இதை நம்ம பார்க்கலாம். மத்திய அரசுடைய மானியத்தோடு மாநில அரசு ஒரு மானியம் இணைத்து கொடுத்தா போடுறவங்களுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். 600 யூனிட் யூஸ் பண்ணுற ஒரு வீட்டினுடைய கரண்ட்டு பில்லு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? இந்த 6000 ரூபாவை ஒரு மாதத்தில் மிச்சம் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு மிச்சமாகுது. ஸோ இது மிச்சமாகும் போது என்ன ஆகுது, ஒரே வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன அந்த இதுக்கு 1.25 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற சோலார் பேனலுக்கான காஸ்ட்டை அவங்க எடுத்துடுறாங்க. சோலார் பேனல் போடுறதுக்கு சொசைட்டிகள் மூலியமாகவோ பேங்க்குகள் மூலியமாகவோ லோன் கொடுக்குற மாதிரி அரசாங்கம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். அது 3 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட்டுக்கான சப்சிடி சைஸ் அவங்க 80% வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழ்நாடு. அமைச்சர் ஆனந்த் அவர்களை அதிமுகவின் வேலுமணி, சிவி சண்முகம், அப்புறம் கேபி முனுசாமி சந்திச்சிருக்காங்களா? இந்த சந்திப்போடைய பின்னணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பின்னணி என்ன, எதிர்காலத்தில் இணைஞ்சு செயல்பட இனி தரைக்குறவாக பேசப்பட்டால் அது உங்களுக்கு நெகட்டிவ் தான். நான் திருப்பி சொல்கிறேன், மொமெண்ட்டை க்ரியேட் ஆகிருக்கு. யாருக்கு க்ரியேட் ஆகிருக்குன்னா திமுக காரங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த அரசியல் இன்றைக்கி இந்த வெறுப்பு அரசியலோ இந்த வல்கர் திங்ஸ் ஆனதோ கேவலமான அரசியல்லாம் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு, வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடர். அதில் நிறைய அறிவிப்புகளும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயம் என்னென்னா, பல பேருக்கு மானியத்தில் இந்த சோலார் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு வலியுறுத்திக்கிட்டே இருந்தீங்க. அதை இன்றைக்கி கவர்மெண்ட்டும் அதை செவிசாச்சிருக்காங்கன்ற நான் நம்புகிறேன். இதை முதற்கட்டமாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதை சரி, அதை தான் சொல்லும். ஒரு சாமானியனுடைய வேண்டுகோளாக இருந்தாலும் அது கரெக்டாக ஏற்புடையதாக இருந்தால் அது ஒரு அரசாங்கம் நிறைவேற்றோன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இதை நம்ம பார்க்கலாம். நம்ம ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருந்தோம்னா, மத்திய அரசுடைய மானியத்தோடு மாநில அரசு ஒரு மானியம் இணைத்து கொடுத்தா போடுறவங்களுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி மாநில அரசு இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இருந்தாலும் 22,000 ரூபாய் அந்த 3 கிலோவாட்டுன்றது. மத்திய அரசுடைய மானியம் 75லேருந்து 78,000 நினைக்கிறேன். மாநில அரசுடைய மானியம் ஒரு 22,000 ரூபாய் தராங்க. இது புதுசாக அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 1 லட்சம் ரூபாய் மானியமாக வருது. 1 கிலோவாட்டினுடைய காஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பேஸ்டான இன்ஸ்டால் பண்ணுறவங்கள பொறுத்து 50-55,000 ரூபாயிலிருந்து 75-80,000 ரூபாய் வரைக்கும் இதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க தனியார்கள். இப்போ அது பிரகாரம் பார்த்தோன்னா ஒரு 3 கிலோவாட்டுக்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம். அதில் 1 லட்சம் அரசாங்கம் மூலியமாகவே வந்துடுதுன்னும் போது 1.25 லட்சம் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கம்பல்சரி இதில் என்ன பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1.5-2 யூனிட்லேருந்து 4 யூனிட் வரைக்கும் கிடைக்கும். ஆமாம். ஸோ 3 கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு 8லேருந்து 15 யூனிட் வரைக்கும் போகும். ஆவரேஜ் 10னா கூட ஒரு மாதத்துக்கு 300 யூனிட்டு, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட்டை பார்த்தோன்னா 600 யூனிட்டுக்கான இது கிடச்சிருது. ஸோ இப்போது நீங்கள் 600 யூனிட் யூஸ் பண்ணுற ஒரு வீட்டினுடைய கரண்ட்டு பில்லு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? இந்த 6000 ரூபாவை ஒரு மாதத்தில் மிச்சம் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு மிச்சமாகுது. ஸோ இது மிச்சமாகும் போது என்ன ஆகுது, ஒரே வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன அந்த இதுக்கு
1.25 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற சோலார் பேனலுக்கான காஸ்ட்டை அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இது. அதே மாதிரி இந்த சோலார் பேனல் போடுறதுக்கு நான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த 1.25 லட்சம் வர இந்த டிஃப்ரென்ஷியேட்டுக்கு சொசைட்டிகள் மூலியமாகவோ பேங்க்குகள் மூலியமாகவோ லோன் கொடுக்குற மாதிரி அரசாங்கம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அரசாங்கமே இது இனிஷியேட் பண்ணுறதுனால லோன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ இபியுடைய ப்ராசஸிங்கும் இருக்கும். ஸோ இதில் இவ்வளோ சேவ் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு 5 ஆண்டு கால இதுனா இன்டைரக்டாக சொசைட்டிக்கும் வருமானங்கள் பெருகும். ஓகே சார், எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ ஏற்கனவே இந்த இபிலாம் வந்து கடனில் போயிட்டு இருக்குல்ல, இப்போ 1 லட்சம் கோடிக்கு மேலே இப்போ கடனில் இருக்குது. இப்போ பெருவாரியான இப்போ நம்ம கரண்ட்டை கூட இப்போ சோலார் மூலிமா நம்ம எடுக்கிறப்போ நம்ம பெரிய ஒரு அமௌண்ட் நம்ம செலுத்த போகிறது இல்லை இப்போ இபிக்கு, அது கடன்லேயே இருக்குமா சார்? அது அப்படி கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் 1 லட்சம் கோடி கடனில் இருக்குது சரியா, உங்களுடைய வருவாய் எவ்வளோ இருக்குது ஆண்டுக்கு? 80,000 கோடிக்கு மேலே வருவாய் துறையில் இருக்குது. இதில் செலவினங்கள் ஆக்சுவலாக நீ பார்த்தனா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அங்கே கரண்ட்டுக்கு செலவு நீயா எல்லாமே பண்ணனா அதிகபட்ச செலவு வந்து 20,000 கோடிக்கு மேலே இல்லை. ஒன்று. இப்போ இதில் இன்டைரக்ட் இது இருக்கு இல்லையா, அந்த சேலரி, மெயின்டெனன்ஸு, ஷார்ட்டேஜ் வந்து அந்த மின் கடத்தின்னு சொல்லுவாங்க, மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மின் கடத்துறதில் 20-30% வேஸ்டேஜ்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் குறையும் போது அந்த பணங்கள் வந்து கடன் யூஸ் ஆகும். நீ ஒரு ஆண்டுக்கு 10,000 முதல் 20,000 கோடியை வந்து மிச்சப்படுத்தி நீ வந்து கடன் அடைக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணலான்னா, இபிக்கு நீ அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் 1000-2000 யூனிட் மேலே யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒன்று. இது வந்து ரெசிடென்ஷியல் வச்சுக்கலாம். ரெசிடென்ஷியலில் அதிகபட்ச வாங்குற கரண்ட் வந்து 10 ரூபாவோ 12 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதாவது கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க, டொமஸ்டிக் பர்பஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க அதிகபட்சம் பே பண்ணுறது ஒரு 10 ரூபாவாக இருக்கும். ஏன்னா முதல் 100 இப்போ 200 யூனிட் ஃப்ரீ, 201லேருந்து 4 ரூபா, 400லேருந்து 8 ரூபா, அந்த மாதிரி ஒரு ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ஸ்லாப்ஸும் குறையுதில்ல இந்த இதில். இது வந்து டொமஸ்டிக்காக இருக்கிறதுனால இங்கே வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு கம்மி. ஓகே. இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு இருக்குது பார்த்தியா, 15 ரூபா கிட்ட கமர்ஷியலில் வாங்குகிறாங்க. ஸோ நீ இங்கே இது குறைக்கும் போது கமர்ஷியலுக்கான மின்தடை இல்லாமல் நீ கொடுக்கும் போது தொழில் வளர்ச்சி அதிகமாகும் போது, யூசேஜ் அங்கே அதிகமாகும் போது அந்த வருமானம் குறைய வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நீ இது கண்டிப்பாக சிஸ்டம் வைஸ் இது வந்து டேலி ஆகும். இப்போ இண்டஸ்ட்ரியலில் வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு நீ பார்க்குற, அவங்களால இப்போ நீ ஒரு ஹுண்டாய் கம்பெனிக்கு போய் சோலார் போடு அப்படின்னா, ஹுண்டாய் கம்பெனி வச்சுருக்கிற இடம் மாதிரி ஒரு 10 மடங்கு இடம் இருந்தால் தான் சோலார் போட முடியும். அதை அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். புரியுதா? அவங்க ஒரு நாமினல் ஒரு 10-20% ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னு கண்டிஷன்ஸ் இருக்குது, பண்ணலாம். ஆனால் மொத்தமே பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அவங்க கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குறத வந்து இந்த கமர்ஷியல்ஸில் போய்டும், தங்கு தடை இல்லாமல் கொடுக்கலான்னு. அதே மாதிரி இப்போ நீ விவசாயங்கள் அதுக்கு இப்போ சோலார் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம வரவேற்கிறோம். நான் அதை வந்து தொகுப்பாக கொண்டு வரணுன்றது வேண்டுகோளும் நம்ம வச்சு. தொகுப்புனா அது எப்படி? தொகுப்புனா ஒரு வில்லேஜுக்கு ஒரு 500 வீடு இருக்குன்னா, அந்த 500 வீடு அந்த வில்லேஜில் ஒரு புறம்போக்கு இடம்னு இருக்கும். அந்த இடத்துலையே ஒரு சோலார் யூனிட் ஒரு 100 கிலோவாட்டு 200 கிலோ அவ்வளோதான் அங்கே யூசேஜ் இருக்கும் அந்த வில்லேஜ் மொத்தமே. அங்கேருந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அந்த 100 கிலோவாட்டுக்கு மட்டும் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வச்சுக்கலாம். அதாவது பேக்கப்பு என்னென்னா, எப்போவுமே நைட்டில் பீக் ஹவர்ஸ் இருக்கும் போது தான் கரண்ட்டு கிடைக்கிறது இல்லை. இப்போ சோலார் வந்து 30,000 மெகாவாட்டுக்கு இருக்குது, ஆனால் நம்ம யூசேஜே 18,000 மெகாவாட். ஆனால் ஏன் நமக்கு ஃபில்ஃபில் ஆகலைன்னா, அது பகல் நேரத்தில் மொத்தமாக கொடுத்துரும், ராத்திரி நேரத்தில் கிடைக்காது. ஸோ இந்த இடத்த ஸ்டோரேஜோட இது சின்ன சின்ன தொகுப்பாக ஒரு தனியாருக்காக கூட கொடுக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு அங்கே கொடுத்தேன்னா அவங்களுடைய வேலை அந்த வில்லேஜ் ஃபில்ஃபில்னா அந்த ரெவென்யூ வந்து அரசாங்கத்துக்கு பெனிஃபிட். இன்னொன்று அதில் என்னென்னா, அந்த இதுக்கு வந்து இப்போ கூடன்குளம்னா கூடன்குளத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டரு எடுத்துகிட்டு வரணும் மின் கடத்தி. அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு இது வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே மிச்சமாகும். இப்போ நீ ஒரு 1 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து புழக்கத்தில் 5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி தொகுப்பாக பெரியும் போது இதெல்லாம் வந்து
கன்சால்டேட் ஆகி குறையும். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம்னு சேவ் சொல்லுங்க. பண்ணலாம். இந்த கடத்தி வர்றதுனால அங்கங்கே மினி சப்ஸ்டேஷன்ஸ்னு ஒன்று போடணும் 33 கிலோ வாட்டுன்னு. இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு நமக்கு குறையும். ஏன்னா ஒரு சோலார் அங்கேயே போடுற அது பக்கத்துலேயே இந்த சப்ஸ்டேஷன்ஸ் வரும், அந்த ஊருக்கான கரண்ட்டு வரும், சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான அப்கிரேட்ஸு இதில் பண்ணலாம். இது வந்து தொகுப்பு, இது வந்து மத்திய அரசு இதே மாதிரி சப்சிடி வைஸ் மாதிரி இதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதை நீ இன்வால்வ் பண்ணி நம்மளே பண்ணோம்னா அதனுடைய பெனிஃபிட் வந்து அதிகம். இது பண்ணுறதுக்கு நம்ம 5 வருஷம் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட யூசேஜும் ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ நீ எப்படியோ இந்த ப்ராசஸ் இருக்கும், ஆனால் உன்னுடைய சேஃபர் சைடு இங்கே இருக்கு இல்லையா, இதுவும் கடன் அடைக்கிறதுக்கு உதவும். ஸோ நீ ஆல்டர்னேட் 80,000 1 லட்சம் கோடி டிபார்ட்மெண்ட்டாக ஆகும்போது அதில் ஒரு 10-20% மிச்சப்படுத்தி நீ கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணனா நாளைக்கு இதனுடைய வேல்யூ வந்து ஏறிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே சார். இப்போ விவசாயிகள் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் இதை பற்றி நம்ம டீப்பாக பேசலாம். ஒரு 1000 விவசாயிகளுக்கு இதே மாதிரி சப்சிடி மூலமாக சோலார் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணலாம், அதுவும் பம்பு செட்டுக்குன்ற மாதிரி இன்னைக்கு பட்ஜெட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நிறைய நான் இது ரெஃபரன்ஸ் இருக்குது, நீ யூடியூப்பில் போய் பார்த்தா பல சோலார் விவசாயிகள் சோலார் வச்சு பண்ணுறாங்க. அது வந்து 3 ஹார்ஸ் பவர்லேருந்து 5 ஹார்ஸ் பவர் வரைக்கும் தான் ஒரு விவசாயிக்கு மோட்டர் எடுக்கிறதுக்கு தேவை. ஓகேவா? அது 3 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட்டுக்கான சப்சிடி சைஸ் அவங்க 80% வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழ்நாடு. ஸோ இது வந்து நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 100% கூட கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு விவசாய லேண்டுனா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு வச்சுக்கோயேன், அதனுடைய ரன்னிங் மீட்டர் இருக்கு இல்லையா, 1 கிலோமீட்டர் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். ஓகே. அந்த ஒரு இடத்துக்கு நீ போஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னா ஒரு கிலோமீட்டர் கடந்து ஒரு போஸ்ட் எடுத்து வந்து நீ அவருக்கு ஈபி கொடுக்கணும். ஓகே. ஒயரோ ஏதோ ஒன்று கொடுக்குறது. அங்கேருந்து அடுத்த ஒருத்தருக்கு அதே மாதிரி ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கர் இருக்கும், அவருக்கு ஒரு மின் கடத்தி இருக்கும். பட் இது இருந்தால் தேவை இல்லை. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்றத இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் இந்த 1000 நம்பருன்றாங்க, இது ஒரு நாளைக்கு 10,000மோ 1 லட்சமோ வரைக்கும் போகிற வரைக்கும் போகுதுன்னா, நான் என்ன திருப்பி சொல்கிறேன், இது 5 கிலோவாட்டுக்கு ஒரு 1000 பேர் அப்படின்னா 5000 கிலோவாட்டு, அதாவது 5 மெகாவாட். ஓகேவா? இதே 5 மெகாவாட் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம 23 கோடி ரூபாய் வைக்கிறோம் அப்படின்னா இன்ட்டு 10, ஓகேவா, 50 மெகாவாட்டு 230 கோடி இன்ட்டு 10 2300 கோடி அப்படின்னா இங்கே வந்து 500 மெகாவாட்டு விவசாயிகள் அவ்வளோ யூசேஜ் இருக்காது. விவசாயிகளுக்கான யூசேஜ் எவ்வளவோ அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஒரே நைட்டில் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே இதை வந்து உன்னால் ஃபில் பண்ண முடியும். இதே 500 மெகாவாட் ப்ரொடக்ஷனாக நீ கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை போட்டு அதை நீ ரெடி பண்ணி கொண்டு வந்து லைவில் கொண்டு வரதுக்கு 4 வருஷம் ஆகிடும். அவ்வளோ நாள் ஆகுமா? ஆமாம், குறைஞ்சது. நீ இன்றைக்கி போட்டு டெண்டர் போட்டு ஃபேக்ட்ரி அவுட்லேட் பண்ணி அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம் இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது லைவுக்கு வர்றது, இதுக்கு வந்து கோல் கிடைக்கணும், அது திருப்பி ரா மெட்டீரியல் டெய்லி பர்ச்சேஸ், அது டெய்லி டாலரில் அப் அண்ட் டவுன் இருக்கும். இது எல்லாமே இதில் வந்து சேவ் பண்ணப்படும். தற்சார்பு முறைக்குள்ளே இது வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே சார். ஓகே. இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம் மூலிமா தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம நேருக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் இந்த அரசியல் பற்றியும் கொஞ்சம் பேசிடலாம் சார். என்னென்னா, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து அதிமுகவின் வேலுமணி, சிவி சண்முகம், அப்புறம் கேபி முனுசாமி சந்திச்சிருக்காங்களா? இந்த சந்திப்போடைய பின்னணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பின்னணி என்ன, எதிர்காலத்தில் இணைஞ்சு செயல்பட நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசுகிற மாதிரி தான், இப்போ இருக்கும் கூட்டணியை டிவிக்கே நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்றதை அவங்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இதுதான் சரியான தருணமாக நான் பார்க்குறேன். இங்கே எடப்பாடியை விலக்கிட்டால் அந்த மொத்த நம்பரும் அப்படியே டிவிக்கேக்கு ஆதரவாக கட்சியாக அதிமுகவாக இருந்து ஆதரவு அளித்தால் இது வந்து பெரிய இது இருக்கும். அடுத்து எம்பி எலெக்ஷன் வரும்போது இந்த கூட்டணி ஒரு பெரிய வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். அது அடுத்த நீ 20 அதிமுகவோட வீழ்ச்சி வந்துச்சுன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றது தெரியல. இப்போ ஆனால் 1.25 கோடி ஓட்டு வச்சுருக்கு டிவிக்கு, 1 கோடி ஓட்டு வச்சுருக்கு அதிமுக. ஸோ ப்ரொபோர்ஷனட்டாக 150 சீட்டு டிவிக்கு, 75-80 சீட்டு வந்து அதிமுக அலைன்ஸுன்னு நிற்கும். ப்ரொபோர்ஷனட்டாக பிரித்தா இப்படி பிரித்து நிற்கும் போது 234 சீட்டும் ஜெயிக்கும். வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார், அதிகமாக இருக்கும்போது. அதனால் இதை வந்து
இது நல்ல மூவாக நான் பார்க்குறேன். இதை கரெக்டாக தமிழக Capitalize பண்ணணும். உளவுத்துறை வந்து எடப்பாடி கிட்டேருந்து அதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இதில் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சசிகலா டிடிவி தினகரன் இணைக்கும் பட்சத்தில் நல்லா வரும். இந்த மூமெண்ட்டு நமக்கு ஃபேவராக இருக்குன்னா அவங்கள இணைக்கிறதுக்கு பார்க்கலாம். அவங்க இணையிறதுனால நமக்கு அந்த மூமெண்ட் தப்பாக இருக்குன்னா அதையும் நம்ம வந்து யோசித்து அதை கட் பண்ணி இவங்கள வச்சு அதை எப்படி கொண்டு போகணுன்றதை முடிவு பண்ணணுன்றது. ஆக்சுவலாக எஸ்பி வேலுமணி இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. இதே ஒரு 3 நாள் முன்னாடி 3-4 நாள் இருக்கும். அப்போ என்ன சொன்னார்னா, கட்சியில் தினகரனையும் சசிகலாருமே சேர்க்கணும்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ ஒரு மீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கோர்ட்டில் இணையுதா சார்? இப்போ இணையுன்ற சரி இணைஞ்சு தான் ஆகணும். இப்போது உதயநிதி தவறாக பேசி அரெஸ்ட் பண்ணி கூட லைம் லைட்டில் நிற்கிறாங்க. அதிமுக எந்த லைம் லைட்டில் இருக்குது? சுத்தமாக இல்லை. ஸோ அது வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதை தான் சிவி சண்முகமோ வேலுமணியும் முன்னாடியே முடிவு பண்ணி ஆதரிக்கிறது டிவிகேக்கு ஆதரிக்கலான்னு. எடப்பாடி தான் சிஎம்மாக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி அந்த அதிமுகவை அழிவுக்கு கொண்டு போகிறது தான் என் வேலைன்றதை கோடிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை தான் அன்றைக்கி இதை தான் நான் அதிமுக தொண்டர்கள் சொல்கிறேன். இவங்க எடுத்த மூவ் வந்துன்னா கடைசி ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு இல்லை, இந்த 5 ஆண்டு பவரில் இருந்தாலாவது இப்போ பேசும் பொருளாக இருக்கப்படும். அதை தவிர்த்திருக்க தேவையில்லை. இப்போது அட்லீஸ்ட் இப்போது ரொம்ப ஃபார் இல்லைன்றதுனால தான் திருப்பி இவங்க வர்றதை நம்ம இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு யோசிச்சு இதை வந்து செயல்படுத்தினா இது பெருசாக மூவ் ஆகுன்றது என்னுடைய விருப்பம். நிறைய அரசியல் விமர்சகர் இப்போ சொல்கிறது என்னன்னா, இந்த 2.5 மாதம் தாவே காட்சி வந்ததுக்கு அப்புறமே டிஎம்கேக்கு பெரிய ஒரு மொமெண்டம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் தேவையில்லாமல் தாவேக்கு அரசு ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சான்ற விமர்சனம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. இன்றைக்கி பொன்முடிக்கு வந்து பிடிவாரன் கொடுத்துருக்காங்க, புரியுதா? இனி தரைக்குறவாக பேசப்பட்டால் அது உங்களுக்கு நெகட்டிவ் தான். நான் திருப்பி சொல்கிறேன், மொமெண்ட்டை க்ரியேட் ஆகிருக்கு. யாருக்கு க்ரியேட் ஆகிருக்குன்னா திமுக காரங்களுக்குள்ளே தான் இருக்குது, புரியுதா? வெளியாட்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டேருந்து இது வந்து ஒரு முக சுளிப்பு தான் உருவாக்கியிருக்கு. நீ நல்ல விஷயத்த செஞ்சு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நீ அதிமுக இணைஞ்சிருச்சுன்னா இந்த பேச்சு பொருள் இப்போ நீ என்ன பண்ணாலுமே அடுத்த தேர்தல் திமுக வாய்ப்பில்லை நீ இன்றைக்கே திமுக காரங்க கலகலத்து போயிடுவாங்க. அதில் சீனியர் ஒவ்வொருத்தராக இப்போ இங்கே எப்படி விலகினாங்களோ அங்கே விலக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீ நினைக்கிற அந்த ஒரு மாஸ் மொமெண்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கான செயல் இது வந்து சரியாக இருக்கும். ஸோ அவங்கள இது லைவில் நீ தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனை வைக்காமலாம் இருக்க முடியாது. செஞ்சதுக்கு பலன் அனுபவிக்கணும். அதுதான் அது நடந்ததை நான் பார்க்குறேன். அது நெகட்டிவாக பார்க்குறேன். இனிமேல் நாளைக்கு எல்லாம் பேசுறதுக்கு தயங்குவான். உதயநிதி அவருக்கே இதான் நிலைமைனா நம்ம நிலைமை என்ன அப்படின்றத யோசித்து அமைதியாக இருப்பாங்க. ரைட் சார். அதே மாதிரி அந்த பேச்சுக்கும் வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறவங்க வந்து ஆண்மையே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படின்ற வார்த்தை கடுமையான வார்த்தையாக இருக்கு. சரியான வார்த்தையாக நான் பார்க்குறேன். ஆணாக இருக்கிறதுனாலேயே பெண்ணை என்ன வேணால் நம்ம விமர்சிக்கலாம்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான செயல், ஓகேவா? இன்னிய காலகட்டத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறதோ ஒரு பெண் ஆணுக்கு கொடுக்க வேண்டிய சம உரிமை மரியாதையும் வந்து போற்றி பேசுகிற காலத்தில் நீங்கள் வந்து பெண்ணியத்தை வச்சு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இது பேசுகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு சமுதாய மக்களையும் இப்போ பொன்முடியெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்பை வந்து கிரிட்டிசைஸ் ரொம்ப கேவலமாக பேசினார். ஸோ நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்கன்னா உங்களுடைய அரசியல் என்ன? சரி, இதனால தான் வீணாக போகிறோம் காணாமல் போகிறோன்றத புரிஞ்சிக்கணுன்றது தான் சரி நடந்துச்சு. நீங்கள் இன்னொரு இருந்தலன்னா இப்படி தான். இப்போ தான் நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டுன்னு வந்துச்சு ஒரு சேஞ்சஸ்ஸு வரும்போது நாங்கள் அதெல்லாம் இல்லை, எங்கள் ஃபோன் இதுதான், எதுக்கு எங்கள் மக்கள் இருக்குது. அன்றைக்கி நோக்கியா இல்லாதவன் யாருமே இல்லை, ஓகேவா? ஃபோனுனாலே நோக்கியா தான் இருந்துச்சு. ஆண்ட்ராய்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் வரும்போது நீங்கள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் டெவலப் ஆவீங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இப்படி தான், நான் பழைய வாய்க்கான பஞ்சாங்கம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கடைசியில் இன்றைக்கி நோக்கியான்னு ஒன்று எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்படி தான் இருப்பேன்னா நீ இருக்கிற இடமே இந்த கட்சி வந்து தெரியாமல் போயிடும்ன்றத உங்களுடைய இது மாற்றம். அதாவது இந்த அரசியல் இன்றைக்கி இந்த வெறுப்பு அரசியலோ இந்த வல்கர் திங்ஸ் ஆனதோ கேவலமான அரசியல்லாம் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, மக்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னென்னா ஒரு மாற்றுன்னு நினச்சி நம்ம ஓட்டு போட்டால் அந்த மாற்றம் வந்து நடக்கும், நிகழும் அப்படின்ற நம்பிக்கையும் மக்கள் கூட வந்துருச்சு.
இந்த டிவிக்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம். அப்போ உங்களெல்லாம் என்னம்மா மதிப்பாங்க? ஒன்றுமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு டிரைவர் நார்த் இந்தியா டிரைவர் தமிழ்நாட்டு வந்தால் கூட போலீஸ்காரங்க மாட்டேங்கன்னா சிஎம் பேர் சொல்கிறான்னு. ஒருத்தர் நம்ம இவர் வந்து நேயர் வந்து பதிவு பண்ணுறாரு, நான் இந்தியா ஃபுல்லாகவே போகிறேங்க, எனக்கு நல்லா தெரியும், எங்கே போனாலும் அவருக்கு அந்த பீகார் போனாராம். பீகாரில் அவர் நின்னா அவங்க தாங்க ஜெயிப்பார் முதலமைச்சர்ன்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்கிறாரு. சரி, நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமான ஒரு இது இருக்குது. அந்த மாற்றுன்றது மக்கள்கிட்ட ஒரு எடுபடுது. சரியா, அதை ப்ராப்பராக என்னன்றதை பார்த்து. நேற்று ஒரு பட்ஜெட் செஷன் நடந்துச்சு. அதில் வந்து அறிவிப்புகள்லாம் பார்க்குறப்போ அதிமுகவுடைய திட்டங்கள் சிலது இருந்துச்சு. அந்த ஆடு வளர்ப்பு திட்டம்லாம் கொடுத்தாங்க. அது முன்னாடி நம்ம பேசியிருக்கணும். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். ஜெயலலிதா அவர்கள் திட்டங்களில் எல்லாமே வந்து ரெவல்யூஷன்ஸ் திட்டங்கள் நிறையா இருக்குது. அதில் ஆடு மாடு வளர்க்குறது இது எல்லாமே வந்து ஒரு திட்டம். இதில் வந்து 30,000 நபர்களுக்கு தலா 5 ஆடுகள் மாதிரி கொடுக்கறதானே. ஸோ இது நீ என்னன்னா 5 ஆடுன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஈத்துக்கு 3 மாதமோ 2 மாதமோ கணக்கு ஏதோ ஒன்று. அப்போது 2 மாதத்துக்கு ஒரு தடவை 5,000லேருந்து 10,000 ரூபாய் வந்து அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறது அது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு அது பெரிய வருமானமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய எக்கனாமிக்கோ வளர்க்குறதுக்கு இது வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போது எக்ஸாம்பிள் ஆவினுக்கு 1 கோடி லிட்டர் தான் வாங்குறாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து 4 கோடி லிட்டர் இருக்குன்னா அதை எப்படி கொண்டு போகிறது? அது நம்ம ப்ரொடக்ஷன் மட்டும் நமக்கு மட்டும் தேவைன்றது விட்டுடலாம், உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அமுல் மாதிரியா? ஆமாம், அதாவது யுஏஇக்கு அந்த அரேபிய நாடுகளுக்கு எல்லாமே வந்து பால் உற்பத்தின்றது கிடையாது. மில்க்குக்கு வந்து பசும்பால் வந்து ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அது இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம், அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து இதுக்கும் வந்து மத்திய அரசு வந்து ஒரு பசுமை புரட்சி, அதாவது வெள்ளை புரட்சின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அதை உருவாக்கி வெளியே கொண்டு போகலான்னு. அமுல்ன்றது ஒரு ஸ்டேட்டுடைய கம்பெனி தான். ஆவின் மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அது அந்த ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அது தனியார் பால்னு சொல்கிறோம். அதான் குஜராத்து அது தனியார் நிறுவனம் மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறோம், ஆனால் அது இல்லை. ஸோ நம்மளுடைய நிறுவனம் நினச்சா எந்த லெவலுக்கு வேணால் போகலான்றதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே திட்டமிட்டு இந்த ஆவினை வந்து முடக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்களா? ஆமாம், போன ஆட்சியில் அது பண்ண மாதிரி எனக்கு தெரியும். நிறையா அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பால் இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் அது முக்கியமாக அது ஒரு துறை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து வேறு லெவலில் அதை வந்து டெவலப் பண்ணார். ஆவின் பூத்துங்கள்லாம் நிறையா வந்தது. எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டோடைய பிளேஸில் ஆவின் பூத்து தான் வைக்கணும். இப்போ பஸ் ஸ்டாண்டு இதிலலாம் முன்னாடி பார்த்தோன்னா ஆவினுக்கு பெரிய ப்ரையாரிட்டி இல்லை. இவங்க எல்லா இடத்துலையுமே இது கண்டிப்பாக எந்த அரசாங்கம் இப்போ பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி இருக்கணும்னு சொல்லி அதை க்ரோத் பண்ணார். அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நிறைய டெவலப் பண்ணார். அவர் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியலுடைய செக்ரட்டரியாகவும் இருக்கார். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுன்னா யாருக்கிட்ட எப்படி கொடுக்குறோம், யார் செயல்படுத்துகிறாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய சிறந்த எடுத்துக்காட்டு இது. ஸோ நீங்கள் இது இங்கேயுமே ப்ரொடக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு. ஆடும் இல்லாமல் மாடையும் கொடுத்து அதனால் இப்போ நம்ம சோலார் சொல்கிற மாதிரி தான். அதனாலே ஆவினே அந்த பாலை கொள்முதலும் பண்ணும், அதை விளைவிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கொள்முதல் விலை 30 ரூபான்னு வச்சுக்கோங்க, விற்கிற விலை 45-50 ரூபா இருக்குது. இதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு 5 ரூபாலேருந்து 6 ரூபா லிட்டருக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. செலவு, பேக்கிங் எல்லாமே ஒரு 5 ரூபா ஒரு லாபம்னா, 1 கோடினா ஒரு நாளைக்கு 5 ரூபா. அதாவது 30 ரூபா நீ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி அரசாங்கம் வாங்குது 1 லிட்டர் பால் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் 1 கோடி லிட்டரை அரசாங்கம் 30 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. செலவினங்கள் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஒரு நாள் செலவுனா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் லாபம். புரியுதா? இதை மறுநாள் அதே 35 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 5 கோடி ரூபாய் லாபம். அதுக்கு மறுநாள் அதே 35 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணேன், 5 கோடி ரூபாய். ஒரு மாதம் 30 நாளும் இங்கே போகிற செலவில் பார்த்தோன்னா 35 × 10 350 × 3 கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு 35 கோடி ரூபாய். நீ கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் பணமே கொடுக்குறாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நான் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணால் கூட ஒரு 3 நான் என்ன சொல்கிறேன், ஒரு 3 மடங்கு ஒரு 100 கோடி ரூபாய் முதலீடுலாம் அவங்க இதை டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு 3 நாள் ரொட்டேஷனுக்குன்னு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன்.
5 கோடி ரூபாய் ஒரு நாள் வருமானம்னா 30 நாளில் 150 கோடி ரூபாய் வருமானம். 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 150 கோடி ரூபாய் வருமானம். 50 crores ப்ராஃபிட். 150 கோடி ப்ராஃபிட். ஓகே 150 crores ப்ராஃபிட். 150% ப்ராஃபிட்டு. அந்த மாதிரி தொழில் எங்கே இருக்குது? இதை சிஸ்டமாக கொண்டு போகணும். ஓகேவா? நான் ஏற்கனவே கூட சொன்னேன், தமிழ்நாட்டு அரசு டாட்டாவோட இணைஞ்ச ஒரு தனியார் ஒரு இது ஷேர் ஹோல்டிங்கே பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது டாட்டா தான், புரியுதா? அந்த டாட்டா டைட்டனுடைய கம்பெனியில் தமிழ்நாடுடைய ஷேர் 27%. அந்த 27% உடைய வேல்யூ என்ன தெரியுமா இன்றைக்கி? $1.5 ட்ரில்லியன். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்கு இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணணும்னு அரசாங்கம் இன்றைக்கி தான் விஷன் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தான் விஷனே 400 பில்லியனில் தான் இருக்கிறோம். நம்ம அதை வந்து 5-6 மடங்கு வளரணும் அந்த இதுக்கு. ஆனால் நம்மளுடைய அசெட் இருக்குது. இந்த மாதிரி ஆவினை உருவாக்க முடியும், கம்பெனியாக வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வருது இல்லை, அந்த கம்பெனிங்களுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஷேராக வாங்கும் போது, இப்போ ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பெனிகளில் ஒரு 1000 கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 1000ல் 2 கம்பெனி பெரிய கம்பெனி ஆயிடுச்சுனாலே 10,000 கோடி 20,000 கோடி வருமானம் ஷேர் பேசிஸ்லேயே அரசாங்கம் அந்த கம்பெனிங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பக்கம் பண்ணான்னா, திடீர்னு இப்போ இந்த வளர்ச்சி வரும்போது இந்த 10 லட்சம் கோடி ஜுஜுப்பி ஆகிடும் நம்ம கடன் அடைக்கிறது. எந்த கம்பெனி பெருசாக வளருதோ அந்த கம்பெனியை வந்து விற்று அந்த கடனை அடைக்கிற இருக்கலாம். இது வந்து லாங் டர்மாக ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு ஒரு கம்பெனியை வளர்க்குற விஷயங்கள், அரசாங்கத்துக்கு வருமானம் பெருக்கிற விஷயங்களை பண்ணலாம். இதெல்லாம் நிறையா இது இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிஎனில் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப்ஸை அரசாங்க நிதியாகவோ சப்சிடிஸாகவோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் அதை ஃபில்டரைஸ் பண்ணி எது டாப் 1000-100 கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிக்கு தமிழ்நாடு அரசே, இப்போ நம்ம அரசாங்கம் நினச்சா ஒரே நாளில் இருக்கிற ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் உங்களுக்கு தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம், எங்களுக்கு 50% ஷேர், உங்களுக்கு 50%னா எல்லா நிறுவனங்களும் தயாராக இருப்பாங்க. ஷேர் பேசிஸில் இருக்கும். அப்போது நமக்கு பெரிய செலவினங்கள் இருக்காது. அந்த கம்பெனி வளரும் போது அந்த லாபம் வந்து அரசாங்கத்துக்கு பெருசாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பண்ணும்போது பெருசாக ஹிட் ஆகும். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து பட்ஜெட் மற்றும் எக்கனாமிக்ஸ் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.